ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைம்பாங்க. அதனால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், சர்ச்சைகள், எவ்வளவு பெரிய குடைச்சல்கள் இதெல்லாம் வந்தாலும் கூட சூர்யாவின் வெற்றியை, அவருடைய பெருமையை யாராலும் குலைத்துவிட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா என்னதான் அவருடைய படம் கங்குவா சரியாக போகலனாலும் கூட, என்னதான் நெகட்டிவிட்டி கிளப்பினாலும் கூட, அவர் இன்னும் ஆலமரம் மாதிரி ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். தன்னுடைய ஒவ்வொரு படத்தையும் செதுக்கிட்டு இருக்காரு. இதோ இப்போது நம்ம ஆர்ஜே பாலாஜியோட கருப்பு படம் வந்து பொங்கல் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம வெங்கி அட்லூர் இயக்கத்தில் சூர்யா அவர்கள் படம் நடிச்சிட்டு இருக்காரு. அதையும் நம்ம சொல்லிட்டோம். நம்ம மமிதா பைஜு தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்தோடைய கவனம் யார் அப்படின்னா ஜித்து மாதவன். அதாவது ஆவேசங்கிற ஒரு ரகலையான படத்தை எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த டைரக்டர் படத்தில் தான் சூர்யா அடுத்து நடிக்க போகிறார். சூர்யா 47. இதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து ரகலையான ஒரு போலீஸாக, கலகலப்பான ஒரு போலீஸாக நம்ம சூர்யா அடிக்க போகிறார். ஸோ பிசி ஆடியன்ஸோட பாக்ஸ் ஆஃபீஸெல்லாம் எகரப்போகுது அப்படின்னு இப்போவே நம்ம சொல்லிடலாம். இப்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நவம்பர் எண்டில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு. இப்போ இந்த படத்தோட ஒவ்வொரு டெக்னீஷியனையும் இப்போவே செலக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது அப்படி நம்ம மியூசிக் டைரக்டரையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. யாரா மியூசிக் டைரக்டர்? அனிருத்தா, ஜிவி பிரகாஷா, இல்லை நம்ம சாய் அபயங்கரான்னு கேட்டால் யாருமே கிடையாது. ஏற்கனவே ஆவேசம் படத்துக்கு பண்ணின, மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு பண்ணின ஒரு செலிபிரிட்டி மியூசிக் டைரக்டர் சுஷின் ஷியாம், அவரு தான் இந்த சூர்யா 47 படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறார். ஸோ டைரக்டர், ஆவேசம் டைரக்டர் ஏற்கனவே மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்காரு. அந்த கூட்டணியோட வரும்போது சூர்யா அவர்கள் பெருந்தன்மையாக உங்களுக்கு பிடித்த டீமோட வந்தால் தான் உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுதந்திரமாக அனுமதி கொடுத்தாராம். ஸோ அதன் விளைவாக தான் இப்போது சுஷின் ஷியாமே வராரு. இல்லை நம்ம சூர்யா அவர்கள் பிடிவாதமாக இல்லைப்பா மார்க்கெட் முக்கியன்ட்டு அனிருத்தையோ இல்லை வேற யாரையோ போட்டிருந்தா அவ்வளோ இம்பேக்ட் கிடைக்காதுங்கிறது தான் உண்மை. ஆனால் சூர்யா ரொம்ப தெளிவாக அதுக்கு வந்து சம்மந்தம் தெரிச்சது தான் பெரிய விஷயம்.